எடப்பாடிக்கு தூதுவிட்டு வைத்தியலிங்கம். நண்பர்களே, அதிமுக தொண்டர்களாக இருந்தீங்க அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிருங்க. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்த வரைக்கும் பிரிந்து போனவர்களுக்கு மறுவாய்ப்பு கொடுப்பதற்காக மன்னிப்பு கடிதம் என்கிற ஒரு வார்த்தையை பயன்படுத்தி கொண்டிருக்காங்க. இப்ப அதிமுகவை பொறுத்த வரைக்குமே அதிமுகவிலிருந்து நீக்கப்பட்டவர்களோ அதிமுகவிலிருந்து பிரிந்து போனவர்களோ மறுபடியும் தாய் கழகமான அதிமுகவிலே இணைய வேண்டும் என்றால் கண்டிப்பாக மன்னிப்பு கடிதம் என்பது கொடுக்க வேண்டும். அப்படி மன்னிப்பு கடிதம் கொடுத்தால் அதை எடப்பாடி பழனிசாமி பொதுச் செயலாளர் கூடிய எடப்பாடி பழனிசாமி பரிசீலனை செய்து சரி என்று சொன்னால் அவர்கள் மீண்டும் அதிமுகவில், அதாவது தாய் கழகமான அதிமுகவில் இணைந்து கொள்வதற்குரிய வாய்ப்புகள். ஆனால் ஒரு 4 நபர்களுக்கு மட்டும் மீண்டும் அதிமுக இணைவதற்கு வாய்ப்புகள் என்பது கிடையாது. ஓபிஎஸ், சசிகலா, டிடி தினகரன் போன்ற 3 நபர்களுக்கு வாய்ப்புகள் என்பது கிடையாது. அந்த இடத்திலே புதிதாக செங்கோட்டையன் இருக்கிறார். செங்கோட்டையனுக்கும் மறுபடியும் அதிமுக இணைவதற்குரிய வாய்ப்புகள் என்பது கிடையாது. சாத்தின கதவுகள் சாத்தினதுதான் அப்படிங்கிற மாதிரி தகவலாம் நம்ம அனைவருக்குமே தெரியும். இப்போ ஓபிஎஸ் அணிக்கு மிக ஒரு நபராக இருக்கக்கூடிய நபர் யார் அப்படின்னா வைத்திலிங்கம் மட்டும்தான். அதுவும் ஓபிஎஸ்க்கும் வைத்திலிங்கமுக்கும் எந்த ஒரு சம்பந்தமும் கிடையாது, தொடர்பும் எதுவுமே இல்லை. தனித்தனியாகத்தான் இருந்து கொண்டிருக்கிறார். நமது வைத்திலிங்கத்தை பொறுத்த வரைக்கும் எடுத்துக்கிட்டீங்கன்னா ஓபிஎஸ்க்கு மிகப்பெரிய ஆதரவுகளை, அதாவது அதிமுகவிலிருந்து நீக்கப்பட்ட பின்பு ஓபிஎஸ்க்கு மிகப்பெரிய ஒரு பிம்பமாக அவர் செய்யக்கூடிய அனைத்து விதமான வேலைப்பாடு வைத்திலிங்கத்துடைய தலையீடு என்பது கண்டிப்பாக. முதல் மாநாடு திருச்சியிலே முப்பெரும் விழா அப்படின்னு சொல்லி மாநாடு நடத்தினார்கள். அந்த மாநாடு முழுக்க வைத்திலிங்கத்தின் மூலமாக நடத்தப்பட்ட ஒரு மாநாடு. 2வது மாநாடு கோவை, 2வது மாநாடு மதுரை என அறிவிப்புகள் கொடுக்கக்கூடிய அந்த வேளையிலேயே வைத்திலிங்கம் ஒதுங்கிக் கொள்கிறார். ஓபிஎஸ்ஆல் பணம் செலவழிக்க முடியாது, ஓபிஎஸ்ஸிடம் பணம் என்பது கிடையாது அப்படிங்கிற காரணத்திற்காண்டி அந்த மாநாடுகள் புறம் ஒத்திவைக்க. இப்படிப்பட்ட ஒரு சூழலில் ஓபிஎஸ் கீழ் இருக்கக்கூடிய ஆதரவாக மனோஜ் பாண்டியன் முதற்கொண்டு அனைவருமே திமுகவின் பக்கம் சாய ஆரம்பிச்சிட்டாங்க. திமுகவில் இணைந்து விட்டார்கள். மீதம் இருக்கக்கூடியது வைத்திலிங்கம் மட்டும்தான் மீதம் இருந்தது. அவரும் தன்னுடைய நிலைப்பாட்டை இரட்டை நிலைப்பாட்டிலே வைத்துக் கொண்டிருக்கிறார். அதிமுகவா திமுக, இனிமேல் ஓபிஎஸ்ஸின் பக்கம் போகாது. ஓபிஎஸ்ஸின் பக்கம் இருந்தால் கண்டிப்பாக நம்மளுடைய அரசியல் வாழ்க்கையும் நடுத்தெருவிலே வீணாகத்தான் போகும் என்பது வைத்திலிங்கத்துக்கு நன்றாகவே. அதன் காரணமாகத்தான் தற்போது அதிமுகவா திமுகவா என 2 கட்சிகளுமே வைத்திலிங்கத்திடம் மாறி மாறி பேச்சுவார்த்தை என்பது. இந்த பேச்சுவார்த்தையின் முடிவிலே தற்சமயம் வைத்திலிங்கம் அதிமுகவில் இணையக்கூடிய ஒரு சூழல் என்பது இருக்கிறது. மிக விரைவாகவே எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு மன்னிப்பு கடிதம் கொடுத்துவிட்டு அதிமுக வைத்திலிங்கம் இணைய போகிறார் அப்படிங்கிற செய்திகள் எல்லாம் இணையதளங்களிலே உலா வந்து கொண்டுதான் இருக்கிறது அப்படின்னே கூட. அது மட்டுமல்லாமல் அதிமுக வைத்திலிங்கம் இணைந்து கொண்டால் அவருக்கு முக்கியமான பொறுப்புகளும், அதேபோல ஒரத்தநாடு சட்டமன்ற தொகுதியில் மறுபடியும் அவர் இரட்டை இலச்சினத்தின் மூலம் போட்டியிடுவதற்குரிய வேலைப்பாடுகளையும் அதிமுக கொடுக்க இருப்பதாக தற்சமயம் இணையதளங்களிலே தகவல் என்பது வெளியாகி கொண்டிருக்கிறது. திமுகவின் பக்கம் இணைவதற்கு வாய்ப்புகள் என்பது கிடையாது. மறுபடியும் தாய்க்கழகமான அதிமுகவில் இணைந்து கொள்வதற்குரிய வேலைப்பாடுகளை மிக தீவிரப்படுத்தி இருக்கிறாராம் வைத்திலிங்கம் அவர்கள். இது ஓபிஎஸ் தரப்புக்கு மிகப்பெரிய அதிர்வுகளை ஏற்படுத்தி கொண்டிருக்கிறது அப்படின்னே கூட சொல்லலாம். ஓகே गाइस, வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணிருங்க. அப்படி நம்ம போடக்கூடிய வீடியோ பத்தின கருத்துக்களை கீழே மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல பதிவு நண்பா.